எஸ்கே பிளாக் கிருஷ்ணா பற்றி பேசி இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமா உருவெடுத்து கொண்டிருக்காரு. தம்பிகளா தங்கைகளா நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்களா, வேலை இல்லையா, நல்ல வருமானம் பெறக்கூடிய ஒரு தளம்னு சொன்னா யூடியூப் வாங்க சொன்னா மாதம் குறைஞ்சது மினிமம் ஒரு சின்ன யூடியூபர்ஸ் 20லேருந்து 30 மட்டும் சம்பாதிக்கலாம். உண்மையாவே இந்த தீய வழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல தலைமுடா வாங்க, எல்லாரும் வாங்க. எஸ்கே பிளாக்கை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னா நான் எஸ்கே பிளாக்கை வச்சு சம்பாதிச்ச காசை உங்களுக்கு போட்டுது. உண்மையாவே எனக்கு சந்தோஷம். எஸ்கே பிளாக் மாதிரி ஒரு தடவை பற்றி பேசினா கூட காசு விடுதுன்னா தொடர்ந்து பேசலாம். பட் அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். தமிழின் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. நிச்சயமாக எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை வச்சு சம்பாதிக்கிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் எங்கள் மீது திணிக்கப்படும். மிக மிக ஒரு மனவேதனையை விட ஒரு அவமானம் மாதிரி இருக்கு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை பற்றி பேசணுன்னு எங்களுக்கு காசு வருது, நிச்சயமாக இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். கட்டாயமாக ஏகப்பட்ட பேர் சொல்கிறீங்க நீங்கள் எஸ்கே பிளாக்கை வச்சு பேசி சம்பாதிக்கணும்னு சொன்னால் உண்மையாகவே எங்களுடைய வாயாடம் பேசுகிறோம். எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை அசிங்கப்படுத்தி பேசலை. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா மட்டும் இல்லை, நான் ஏகப்பட்ட விடயங்கள் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொல்லுங்க, கூடுதலாக நம்ம அந்த கண்டென்ட் வாரியாக தான் சப்ஸ்கிரைப் உள்ள வருவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனன் தொடர்பாகவும் பேசுவோம். அதிகமாக அவர் சம்மந்தமாக பேசுறதால அதிகமான சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோக்கள் சம்மந்தமாக பார்ப்பாங்க. இப்போ எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பான வீடியோக்கள் 1-2 செய்திருக்கேன். ஆரம்பத்தில் அவருடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் சம்பந்தமாகவும் 1-2 வீடியோ பண்ணியிருக்க அடிப்படையில் அது அவருக்குரிய சப்ஸ்கிரைபரும் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர்களும் வீடியோ பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் எஸ்கே வச்சு சம்பாதிக்கிறோம்னு சொல்லி சில யூடியூபர்ஸு எங்கள் சம்பந்தமாக விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட பேரை சொல்லாமல் யூடியூபர்ஸே சொல்கிறாங்க அவங்க சம்பாதிக்கும் பொழுது நாம ஏன் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் பேசுகிறோம்னு சொல்லி பேசுகிறாங்க. நிச்சயமாக அதனாலேயே எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பான தேவையற்ற விடயங்கள் பேசுகிறேன். ஏன்னு சொன்னால் உண்மையாக ஒரு முக்கியமான விடயம்னு சொன்னால் பகிர்ந்து கொள்கிறோம். நான் என்னுடைய ஊடக எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பான சில விடயங்களை முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் சில விடயங்களை தவிர்த்து கொண்டு நான் கடைசியாக எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய என்ன சொல்கிறது, எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வெளிநாடு தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் தனக்கு நடந்த அனுபவம் தொடர்பாக சாதி தீண்டாமை தொடர்பான ஒரு கவலை தெரிவிக்கும் வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க. அதில் அவர் மனம் உடைஞ்சி பேசியிருந்தாங்க. அவருக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தான். தன்னை தாழ்த்தி கொண்ட எஸ்கே பிளாக் கிருஷ்ணான்னு சொல்லி அதை செய்திருந்தான். அது அடிப்படையில் அது கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்த்த வியூவர்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி அதில் போடுறோம் பாருங்கள், 13,200 பேர் வச்சும் பார்த்துருக்காங்க. அதுக்கு டாலரில் விட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே போடுறோம், அதையும் பார்த்துக்கோங்க. $36 வச்சோம். நிச்சயமாக இது இலங்கை ரூபாய்க்கு எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு இதில் போடுறோம், பார்த்துக்கோங்க. 11,000 ரூபா. அந்த வீடியோ கொண்டுக்கு எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவோட சம்மந்தமான நான் பேசின வீடியோவுக்கு 11,000 ரூபா இலங்கை காசு வந்தது. நிச்சயமாக எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஃபேன் இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவருடைய என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட வீடியோவை இந்த நாட்டில் பார்க்குறாங்கன்னு முக்கியம். எந்த நாட்டில் பார்க்குறாங்கன்றது அடிப்படையில் காசு கூடும் குறையும், அதெல்லாம் வேற கருத்து. இலங்கையை இந்தியாவில் பார்த்தாங்கன்னு சொன்னால் குறையா வரும். ஐரோப்பிய கண்ட்ரியில் பார்த்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கொஞ்சம் குறைய வியூவர்ஸ் ஒன்றா கூட அமௌண்ட் இதே அளவுக்கு அமௌண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேருந்து நம்ம இதில் எதுவுமே நான் ஒளிவு மறைவு இல்லாமல் தான் உங்களுக்கு இதில் போடுறேன். இவ்வளோதான் வந்துச்சு காசு. நிச்சயமாக என்னை பொறுத்த மாட்டேக்கு இது பெரிய காசு. இப்போ நான் இந்த காசை சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒழிச்சு வைக்கல. நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், இவ்வளோ காசு வந்துச்சப்பா. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை பற்றி பேசினது இவ்வளோ காசு வந்துச்சு. உண்மையாகவே சந்தோஷம் எனக்கு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா பற்றி பேசி இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு அவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக உருவெடுத்து கொண்டிருக்காரு. அது நம்ம இனத்திலேருந்து ஒருத்தன் வரும்பொழுது நம்ம என்ன நமக்கு என்ன போட்டி பொறாமை, நமக்கு ஏன் அப்படி இருக்கணும், சம்பாதிச்சுட்டு போட்டுமே, எல்லாரும் வாங்க, எல்லாரும். நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோ கூடவே சொல்கிறேன், தம்பிகளா தங்கைகளா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, வேலை இல்லையா, நல்ல வருமானம் பெறக்கூடிய ஒரு தளம்னு சொன்னால் யூடியூப் வாங்க. உங்களுக்கு திறமை இருக்கும், பேசுகிற திறமை இருக்கலாம், வேறு சில எல்லாருக்கும் என்ன சொல்றது வரைகிற திறமை இருக்கலாம். உங்களோட திறமையில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் ஜெயிக்க முடியும்டா. நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும், உங்களோட குடும்பத்தை கொண்டு போக முடியும். நிச்சயமாக யூடியூப்பில் நல்ல வருமானம் வருது, இல்லைன்னு சொல்ல இல்லை. யூடியூப்பில் குறைஞ்சபட்சம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம் மாதம். யூடியூப்புக்குரிய அந்த என்ன சொல்கிறது வரைமுறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றி
யூடியூப்ல தார டாஸ்க் எல்லாம் முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாதம் வந்து குறைஞ்சது மினிமம் ஒரு சின்ன யூடியூபர்ஸ் 20லேருந்து 30 மட்டும் சம்பாதிக்கலாம். உண்மையாகவே இந்த தீய வழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல தலைமுறை வாங்க, எல்லாரும் வாங்க. தங்கையிலேருந்து என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச தங்கைகள் சில ஆக்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ஆதரவை நான் வழங்கி கொண்டாந்துருக்கேன். நான் போகிற இடங்களே இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற அறிவுரை தான், வாங்கடா எல்லாம் வாங்க, யூடியூப் சேனல் செய்யுங்கடா, சம்பாதிங்கடான்னு சொல்லி. இப்போ நான் சம்பாதிச்சதை ஓப்பனாக சொல்கிறேன்னு உங்களால் முடியுமா? என்ன விமர்சனம் பண்ணுற உங்களால் முடியுமா? முடியாது. நம்ம வந்து எங்களுக்கு ஒளி மறைவு கிடையாதுங்க. நம்ம வந்து ஓப்பனாகவே பேசுகிறாங்க. நான் குற்றம் செஞ்சால் நேரடியாகவே சொல்லுவேன், நான் குற்றம் செஞ்சேன்னா மன்னிச்சு கொள்ளுங்கன்னு வீடியோவிலே சொல்லுவேன். அப்படியே நான் வந்து உத்தமன் இன்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது. அதே சமயத்தில் வந்து காசுன்னு பேசுகிறேன்னு வைக்காதுங்க. காசுன்னு பேசுகிறானே இவன்னு சொல்லி சிலாக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் காசு சம்மந்தமாக எங்கள் மீது கமெண்ட் வச்சா நிச்சயமாக காசு சம்மந்தமாக தான் நான் வீடியோ பதிவு செய்ய முடியும். நீங்கள் காசுன்ற ஒரு எழுதும் பொழுது வந்து நான் பலம் என்று எழுத முடியாது. நீங்கள் காசுன்னு எழுதினா அந்த காசின் சம்மந்தமாக தான் நான் வீடியோ பதிவு செய்ய முடியும். தப்பாக நினைக்காங்க தயவுசெய்து. காசு எல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இதுக்கு முதலே ஏகப்பட்ட தளங்களை நிலைப்படுத்திக்கிறாங்க. அவங்களே காசு தாரன்னு சொன்னாங்க, அதுக்கு எதிராக நான் பேசிட்டேன்னு சொல்லி என்ன அந்த தளத்திலேயே கழுவி ஊற்றினாங்க. உண்மையாகவே அவங்களே நான் நேசிக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து நான் அதை என்ன சொல்கிறது, அதிலேருந்து கடந்து போகணும்னு நான் விரும்பி விளத்திட்டேன். விமர்சனங்கள் வையுங்க, நிச்சயமாக விமர்சனம் ஏற்றுக்கொள்ளும், நாகரிகமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இதுவும் எஸ்கே பிளாக்கை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் நான் எஸ்கே பிளாக்கை வச்சு சம்பாதிச்ச காசை உங்களுக்கு போட்டுது. உண்மையாகவே எனக்கு சந்தோஷம். எஸ்கே பிளாக் மாதிரி ஒரு தடவை பற்றி பேசினா கூட காசு விடுதுன்னா தொடர்ந்து பேசலாம். பட் அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்கே பிளாக்கை வச்சு நான் வந்து சம்பாதிக்க முற்படுறேன்டா. அப்புறம் சில விடயங்கள் நான் தவிர்த்து கொள்றது. அடிப்படையில் வந்து எஸ்கே பிளாக்கை பற்றி பேசுறதுக்கு ஒரு தமிழனா ஒரு ஊடகம் நடத்துகிற என்ன சொல்றது, ஒரு யாருக்கும் சார்பில்லாமல் ஒரு ஊடகம் நடத்துகிற என்ன போன்றவர்களுக்கு உரிமை இருக்கு. எஸ்கே பிளாக் யாரையுமே இழிவுபடுத்தாம பேசுற ஊடகங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்கு. யாரை பற்றியும் பேசலாம். யாரையும் இழிவுபடுத்தாம பேசுங்க. யாரும் யாரை பற்றியும் பேசலாம். இளைஞர்களுக்கு நான் இதுல ஓப்பனாக சொல்றோம், வாங்க எல்லாரும் வாங்கடாப்பா, யூடியூப் சேனல் நல்லா மினிமம் ஒரு அமௌண்ட்டை தரும் நண்பா. இப்போ ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றது, படிச்சுட்டு சில ஓஎல் ரிசல்ட்ஸ் காணாதவர்கள், ஏஎல் ரிசல்ட்ஸ் காணாதவர்கள்லாம் வந்து புடவை கடைகளில் பெண்கள் நிற்கிறீங்க. உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும். யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தளம். நிச்சயமாக ஓப்பன் பண்ணுங்க. பெரிய செலவு இல்லாமல் கிடையாது, செலவே கிடையாது. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது செலவே கிடையாது. ஓப்பன் பண்ணுங்க, உங்களோட திறமைகளை காட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கண்டென்ட் இருக்க மாட்டா உடனே ஜெயிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, ஜெயிச்சிருவீங்க. யார் வேணாலும் வாங்க, எங்களோட இனத்தில் யார் வேணாலும் வந்து ஜெயிச்சு சந்தோஷமா இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சார்ந்தவர்கள்ட்டையும் யூடியூப் சேனல் தயார் பண்ணி ஓட விட்டுருக்கேன். ஓடு நல்லா வாங்கடான்னு சொல்லி. அப்படித்தான் ஒரு பண்போட எல்லாருமே ஜெயிச்சு வரட்டு. நம்ம உறவுகளான என்ன யோசிங்க, சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிக்கிறான் எரிச்சப்படாங்க. யாருமே யாரை பார்த்து எரிச்சப்படாங்க. என்னுடைய கருத்து தான். இளைஞர்கள் வேலை இல்லாமல் நிற்கிறீங்க, தீய வழியில போகாம இப்படி ஒரு பொது தளங்களை உங்களுக்கு என்ன சொல்றது, உண்மையாவே காசு இல்லாமல் யாருமே நேரம் கடத்த மாட்டாங்க. அடிப்படையில் வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல தளம். அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க இளைஞர்கள். நான் சொல்றது எங்களுடைய இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் ஓஎல் ரிசல்ட்ஸ் காணாது தீய வழியில போறீங்க, ஏஎல் ரிசல்ட்ஸ் காணாது தீய வழியில போறீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப கஷ்டத்துல வந்து கடை வழியை 2 வேலை செய்கிறாங்க, 20,000 வேலை செய்றீங்க. ஆனால் அதோட வேலை செய்ய வேணாம்னு சொல்லி வேலையோட சேர்த்து இதையும் ஒரு என்ன சொல்றது சைட்டாக செய்துன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக இது மெயினாகவே உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தளமாக மாறலாம். நிச்சயமாக இது தவறாக நான் பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ பதிவை வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய வீடியோ ஊடாக எனக்கு வந்த வருமானம் எவ்வளோன்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவு செய்யலாம். நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.